ஹாய் எவ்ரிவன். ஸோ அரையாண்டு பொதுத் தேர்வு 2024 11th ஸ்டாண்டர்டோட கொஸ்டின் பேப்பர். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 11th ஸ்டாண்டர்ட் சொல்கிறக்கு ஒன்று தாங்க. நீங்கள் ஒன்றுமே படிக்கலைனா கூட ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெடுவினா என்ன பண்ணணும், சிறுவினா குருவினா என்ன பண்ணணும், எல்லாமே சரிவினா நெடுவினாலும் நேற்றே நான் வீடியோ போட்டுட்டேன். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏதாவது போய் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ ஓரளவுக்கு லாஸ்ட் மினிட்டில் லாஸ்ட் டே ஈவினிங்கில் ஒரு 75+ எடுக்கணும் அப்படின்னா இதை மட்டும் பாருங்கள். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக்கை படிச்சுருங்க. புக் பேக் படிச்சிங்கன்னா ஒரு 10 கரெக்டாகிடும். இந்த லாஸ்ட்டு 3 இல்லை லாஸ்ட் 4 இல்லைனா நடுவில் ஏதாவது ஒன்று நூல்வெளி அண்ட் நுழையும் முன் அந்த கான்செப்ட் மட்டும் படிச்சிங்கன்னு எழுதிடலாம். பட் முடியலனாலும் பரவாயில்ல, புக் பேக்காவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குருவினா. ஸோ என்னென்னா குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதிலுக்கு குருவினா மட்டுமாவது படிக்கலாமாங்க சார்? இது செய்யுள் உரைநடை, சரிங்களா? செய்யுளில் 3 எழுதுகிற மாதிரி இருக்கும், உரைநடையில் 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் ஓகே தான். ஆனால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு 2 இயல்லையாவது இது எல்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு 2 அல்லது 3 இயலில் நீங்கள் குருவினாவை படிச்சிங்கன்னா போதும். குருவினா 4 இயலில் படித்தா பக்கா சேஃபு, சரிங்களா? எல்லாமே சரிங்களா? இல்லை நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் படிங்க. ஸோ நகரம் இம்பார்ட்டன்ட். உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை? கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகள் எவ்வாறு எடுத்தப்பட்டுள்ளது? சங்க காலத்தில் தமிழ் மொழியின். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டுப்புறத்திலும் பட்டினத்திலும் இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் அதிகமாக வரும். அடுத்து 7 × 2 14. இதில் தான் எல்லாத்துக்கும் மார்க்கே போகுது. என்னெல்லாம் வரும்னு நல்லா பாருங்கள், இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லி பிரித்து சேர்த்து எழுது, இது நான் மார்க் பண்ணி கொடுத்த பேஜ் நம்பரோடு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த வீடியோ வைக்கிறேன். பேஜ் நம்பரோட 7 to 214 செக்ஷன் சொன்னேன். ஸோ இது பாருங்கள். மரபு சொற்கள், சரிங்களா? அது பார்த்துருங்க, அது பேஜ் நம்பரோட. மயங்கோலி சொற்களும் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்குறேன். ஸோ தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்களாக, இதுவும் நான் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். ஏதேனும் ஒன்று பகுபத உறுப்பினர் புணர்ச்சி விதி. ஸோ புணர்ச்சி விதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பகுபத உறுப்பினர் ட்ரை பண்ணலாம். 10th படித்த மாதிரி தானே ட்ரை பண்ணலாம். தேவையானவங்களாம் வள்ளின மீட்டு எழுதுக்கு இதுவும் நான் பேஜ் நம்பரோட கொடுத்தேன். கலை சொல்லாக்கம் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ 7மே அட்டன் பண்ண முடியும் உங்களால். குறைஞ்சது 5வது 6வது அட்டன் பண்ணலாம். ஸோ அடுத்தது எவைனும் 2க்கு சிறுவினா, அதாவது வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்றே நான் சொன்னேன். வாய்க்காவலின் சிறப்புகளை நேற்றே சொன்னேன். உயிர் தமிழை இது சொன்னேன். விரும்பியதை அடைவது எப்படி, இதையும் பார்த்துக்கோங்க. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி, ஜீவாவின் பேச்சு நடை, தமிஸ்கம் என்றால் என்ன, தமிழில் இது எல்லாமே நேற்று சிறுவினால் ஒரு கிளான்ஸ் நான் சொன்னேன். நீங்கள் இந்த சிறுவினாவே ஒழுக்கமாக படிச்சுட்டு போயிட்டு நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். நான் சொன்னது இன்னும் அவ்வளோலாம் கிடையாது. நான் வேணால் ரீவைண்ட் பண்ணி அதை காட்டுறேன், சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ சிறுவினால் ஏதாவது 2 எழுதணும். செய்யுளில் 2 ஒரு 2 எழுதிடலாம். ஸோ இல்லையா ஒரு 4 இயல்லையாவது ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே 2 எழுதிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 4 × 3 12. இதில் தான் எல்லாத்துக்கும் மார்க் போகிறது. அணிகள் என்னென்ன அணி பார்க்கணும்? சொற்பொருள் பின்வரும் நிலை அணி பார்த்துக்கோங்க, ஊமை அணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற்றுமை அணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நிரல் நிறை அணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊமை தொழில் அணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் அணியை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அணியை அதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நயம்பாடுதல் எழுதிருங்க. 3 நயம் தான் எழுத சொல்கிறாங்க. எதுகை, மோனை, ஸோ இயல்பு, அந்த மாதிரி ஏதோ ஒரு 3 நயம் எழுதி மையக்கருத்து கண்டிப்பாக ஃபஸ்ட் எடுத்துன்னு எழுதிருங்க. பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு, இது ஒரு பழமொழி எழுதி அதுக்கான கதை எழுதி லாஸ்ட்டில் ஒரு மாறல் எழுதணும், சரிங்களா? இதுவுமே நீங்கள் கதை மாதிரி எழுதுனா அட்டன் பண்ணிடலாம். சும்மா அட்டன் பண்ணிடலாம். அட்டன் பண்ணாலே ஒரு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து தமிழாக்கம் தருக, நான் பேஜ் நம்பரோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையாவது ஒழுக்கமாக பாருங்கள். ஸோ ஏதாவது ஒரு 3 தான் இது எழுதணும். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எது எழுதுனான்ட்டு. என்ன கேட்டால் நயம் எழுதுங்க, தமிழாக்கம் எழுதுங்க, அணி எழுதுங்க. இதை தான் நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு அணியெல்லாம் படிக்க முடியாது, மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னா பழமொழி, நயம், தமிழாக்கம் தருக. அடுத்தது நடராஜன் தனிமொழிகளிலிருந்து காவடி சிந்து. ஸோ இது 2மே நான் சொன்னேன். நான் சுந்தர் ராமசாமியும் சொன்னேன். தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதைகளாக. ஸோ இது நான் சொல்லலை, இது சொன்னேன்னா என்னன்னு தெரியல. வாடிவாசல் யானை டாக்டர் நான் சொன்னேன். அந்த 2 கதையிலேருந்து ஏதோ ஒன்று வரும். வாடிவாசல் இருக்குது. சிம்போனி தமிழர், ஆஸ்கர் தமிழரும் இதுவும் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இதில் தொலைந்து போனவர்கள் அதோட பாடல் தான் வந்திருக்கு. புரட்சி கவியும் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக தொலைந்து போனவர்கள் நான் சொல்லலை இம்பார்ட்டன்ட்டில். நீங்கள் இதையும் பார்க்குறது நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மனப்பாடம் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலைங்க. ஏன்னா என்ன வேணாலும் வரும், அதுதான் உண்மை. ஏன்னா மனப்பாடம் ஒன்று தான் வருதுன்னா அது எனக்கு தெரியுமா எது வரும்ன்ட்டு? எல்லா டிஸ்ட்ரிக்கும் மாறும்ல. ஸோ அடுத்த குறள் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிருங்க, ஓகேவா? ஸோ அப்போ நெடுவினா
துணை பாடத்தை பொறுத்த வரைக்கும் வாடிவாசல், யானை டாக்டர், சிம்போனி தமிழர் இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் உரைநடை செயல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் டீட்டெயில் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது பார்த்துருங்க. அடுத்த லாஸ்ட் இயலோட நெடுவினா வந்து ஒன்று வருது எப்போவுமே, அது பார்த்துருக்கோங்க. ஃபஸ்ட் இயரில் நெடுவினா கொடுத்ததை நான் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3rd and 4th இயரில் இருக்க நெடுவினாவை பார்த்துக்கோங்க. இல்லையா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நான் ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணிட்டா நெடுவினாலாம் என்ன பார்க்குறோன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னா குருவினாவும் சிறுவினாவும் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? குருவினா 4 இயலில் முடிங்க. சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன், ஒரு மாட்டி ரிவைண்ட் பண்ணுறேன், அது பிடிச்சிட்டு நெடுவினா படிங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம், அந்த 2 மார்க்கு, அதுக்கப்புறம் அந்த இந்த 4×3 சொல்லலாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் கொடுத்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் இருக்கிற சிறுவினா எல்லாத்தையும் படிச்சுருங்க, ஒன்றுமே கஷ்டம் இருக்காது. நெடுவினாவும் ஃபஸ்ட் இயரில் படிச்சுருங்க, உங்களுக்கு கஷ்டம் இருக்காது, படித்து தான் ஆகணும். வேதி கலப்பில்லாத அது படிச்சுக்கோங்க, மீதி 2 கூட விட்ருங்க. நெடுவினா வந்து யானை டாக்டர் படிச்சிருங்க, அவ்வளோதான். இயல் 2ல் நீங்கள் வந்து 2 சிறுவினா தான் கொடுத்துருக்கேன், எனக்காக படிச்சிருங்க. நெடுவினா வாடிவாசல் படிச்சிருங்க. திருக்குறள் அடக்கமுடைமை கன்ஃபார்மாக கொஸ்டின். அடுத்த சிறுவினால் வந்து பார்த்திங்கன்னா சமணப்பள்ளிகளும் பெண் கல்வியும் கண்டிப்பாக இது 2 சிறுவினாவும் நீங்கள் படித்து தான் ஆகணும். நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா பௌத்த கல்வி, சமணக்கல்வி, பாரதிய இதழாளர் இது 2மே படிக்கணும். சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா மேகத்திடன் கூறுவது போல, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் இது 2 படிங்க போதும். லாஸ்ட் மினிட் சொல்கிறேங்க, மதினா நகரம், பிம்பம் கதை, மதினா நகரம் படித்தாலும் ஓகே தான். ஸோ அடுத்தது ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் இது படிச்சுக்கோங்க. கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடு படிச்சுக்கோங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் இது 3மே நீங்கள் படிங்க. சிம்போனி தமிழரும் பார்த்துக்கோங்க. ஜீவாவின் பேச்சு நடை இயலில் பார்த்துக்கோங்க. உயர்மிலை அதுவும் பார்த்துக்கோங்க. சுந்தர ராமசாமி காற்றில் அந்த கதை அந்த ஒரு உரைநடை பார்த்துங்க. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி பார்த்துங்க. வாய்க்காலின் சிறப்புகளை தமிஸ்கம் என்றால் என்ன பார்த்துக்கோங்க. அடுத்தது நடராஜன் தனிமொழியிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை பார்த்துக்கோங்க. நர்த்தகி நடராஜனும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எதை பார்த்துக்கோங்க சொன்னால் அதை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. நானே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறேன், அதுலேயும் நான் கம்மி பண்ணி சொல்லிக்கிறேன். ஏன்னா படிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க, படிக்காமையும் இருக்காங்க, அதனால தான் திரும்ப இப்படி சொன்னேன். சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நல்லபடியாக படிங்க. சிறுவினா குருவினா நெடுவினா ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டு 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, 10 மணி 11 மணி ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே நீங்கள் 2 மார்க்ஸ் 7 to 214 பேஜ் நம்பர் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அண்ட் ஆல்சோ மெயினானது அந்த 4×3 சொல்லு தான். நயமு, அணி, ஏதோ ஒரு 3 நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ எனிவே அதை விட்டுட்டு போயிடாதீங்க, படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் மனப்பாட பகுதி வரைக்கும் நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. சரிங்களா? ஈஸியாக படித்து ஈஸியாக பாஸ் ஆகிக்கலாம். தேங்க்யூ.